ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ரவா வச்சு உப்புமா செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் வந்துட்டு இந்த ரவாவை வந்து வறுத்துக்கோங்க. ரோஸ்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரவாவை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு சட்டியில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து காயட்டும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகா வந்து ஒரு ஸ்பூனும், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகா, இது எல்லாமே போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப்பு ரவா வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து 2.5 கப்பு வந்துட்டு நான் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து ரவா எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்புலையே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2.5 கப்பு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து மேகி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்குவேன். என் குழந்தைங்களுக்கு வந்துட்டு மேகி மசாலா ஆட் பண்ணால் பிடிக்கும். அதனால் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரவாவை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ரவா வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் வந்து உப்புமா வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம் அந்த உப்புமாவை. இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி மேகி மசாலாலாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.